அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு அல் குர்ஆனின் அடிப்படையிலும் சுன்னாவின் அடிப்படையிலும் நாம் பார்த்தால் சில நேரங்கள், சில சந்தர்ப்பங்கள், சில நிலைகள் இருக்கின்றன. நாம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் துஆ செய்தால் எங்களுடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என கூறப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கும் துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் என்று கூறப்பட்டுள்ளது. அதே போன்றுதான் இந்த நிலையில் நாம் அல்லாஹ்வுடன் நெருக்கமாக இருக்கின்றோம். இந்த நிலையிலும் நாம் அதிகம் துஆ செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது எப்படியான நிலை என்பதனை நாம் அதை இந்த ஹதீஸின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாக இருப்பது அவன் சஜதா செய்த நிலையில் உள்ள போதுதான். எனவே அந்த சமயத்தில் துஆவை அதிகமாக கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் 482வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே நாம் சஜிதாவுடைய நிலையில் அல்லாஹ்விடம் அதிகம் எங்களுடைய தேவைகளை கேட்க வேண்டும். ஏனென்றால் நாம் அந்த நிலையில்தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றோம். எனவே நாம் இந்த நிலையில் அல்லாஹ்விடம் துஆ செய்து எங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துஆவாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். அதன் மூலம் எங்களுக்கு நலவுகளையும் நன்மைகளையும் தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.